இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். நாம் தொடர்ந்து விதமாக தேவனுடைய சமூகத்திலே அவருடைய வார்த்தையை கற்றுக்கொள்ளும்படியாக தேவனாகிய கர்த்தர் நமக்கு அருளி வருகிற பெரிய கிருபைக்காய் நான் ஆண்டவரை துதிக்கிறேன். என்னுடைய ஞாபகம் சரியாக இருக்குமானால் இந்த 2வது பேண்டமிக்கு அப்புறம் கடந்த இந்த வருட ஜூன் மாதத்திலிருந்து இந்த ஃபேஸ்ல நம்ம தொடர்ந்து ஒரு சில வாரங்களை தவிர மற்றபடி தொடர்பாக சனிக்கிழமை சாயங்காலங்களிலே விதமாக நாம் இருக்கிற இடங்களிலே இந்த நெட் மூலமாக கனெக்ட் ஆகி நாம் இந்த வேத பகுதிகளை தொடர்ந்து படிக்கும்படியாக தேவனாகிய கர்த்தர் நமக்கு பெரிய கிருபை பாராட்டி வருகிறார். இந்த கிருபை மகா பெரிது. அதற்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். உங்களோடு கூட உங்களுக்கு ஊழியம் செய்கிற இந்த வேளை தானே இந்த சீரீஸ்ல நானும் கூட வேதத்தை கற்றுக்கொள்ள அநேக காரியங்களை புதிதாக கற்றுக்கொள்ள அதை கடைபிடிக்கும்படியாக ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருக்க இவ்விதமாய் உங்களோடு கூட இணைந்து வளருவதற்கு தேவனாகிய கர்த்தர் அளித்திருக்கிற இந்த பெரிய கிருபையை நினைக்கும் போது மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. அவருக்கு மிகுந்த நன்றி உள்ளவனாக நான் இருக்கிறேன். ஸோ இந்த நாளிலும் நம்முடைய வேத பாடத்தை நாம் தொடருவோம். நாம் தொடர்ந்து ரோமருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 21வது வசனத்தில் தொடங்கி நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம். அதிலே இந்த நாளிலே அந்த வசனத்தை நாம் வாசிக்கலாம். கர்த்தருக்கு சித்தமானால் நாம் இந்த வசனத்தின் அடிப்படையிலே இந்த மெய்யான விசுவாசத்தினுடைய உண்மையான விசுவாசம் அல்லது மெய்யான விசுவாசம் அதனுடைய அடையாளங்களையும் பொய்யான விசுவாசம் அல்லது போலியான விசுவாசத்தினுடைய ஆபத்துகள் என்கிற இந்த சப் சீரீஸை நம்ம கற்றுக்கொண்டு வருகிறோம். கர்த்தருக்கு சித்தமானால் இந்த வாரம் தோடு இணைந்து அடுத்த வாரத்தோடு கூட சேர்ந்து அல்லது அடுத்த வாரத்திலே இதை நாம் ஒருவேளை முடிப்போம். ஆனால் அந்த கடைசியில நாம் வரும் பொழுது இதனுடைய ரெலவன்சியை நம்ம திரும்பவும் பார்க்கிறது ரொம்ப நல்லது. ஆகையினாலே ரோமருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 21வது வசனம், அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவனென்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. ஸோ அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறார்கள். இந்த 21வது வசனம், இந்த 21வது வசனம் மனுக்குலம் பாவத்திலே வீழ்ச்சி அடைந்து போகிற அந்த ப்ராசஸ்ல முதலாவது படி என்பதை நாம் கற்று வருகிறோம். ஆகையினாலே இந்த முதல் படி தேவனை விட்டு தூரம் போகிற அல்லது தேவனை ரிஜெக்ட் பண்ணிவிட்டு பாவத்தை தெரிந்து கொண்டு இன்று நாம் பார்த்திருக்கிறபடி அந்த பாவம் பெருகி இருக்கிறபடினாலே மிகவும் அதிகமாக பெருகி அந்த பாவத்தினுடைய பலாபலங்களும் மிகவும் பெருகி இருக்கிற இந்த காலத்திலே இது எப்படி உண்டானது? இந்த மனிதனை தேவன் படைத்த போது பரிசுத்தமாக தானே படைத்தார். அவர் அவனோடு கூட உலாவி கொண்டிருந்தாரே அந்த ஏதேன் தோட்டத்திலே, அங்கே தேவ பிரசன்னத்தை அவன் முழுமையாக அனுபவித்துக் கொண்டிருந்தானே. அந்த நிலைமையிலிருந்து இந்த நிலைமை வரைக்கும் தள்ளப்பட்டதற்கு காரணம் என்ன என்பதை நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம். அதிலே அந்த வீழ்ச்சிக்கு மிகவும் அடிப்படையான காரணம் அல்லது முதலாவது அடிப்படையான காரணம் என்பது இந்த 21வது வசனத்திலே நாம் பார்க்கிற காரியம் தான். ஆகையினாலே இது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறார்கள், படைப்புகளிலே அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறார்கள். ஆனாலும் அவர்கள் 2 காரியங்களை செய்யவில்லை என்று இந்த வசனம் மிக தெளிவாக சொல்கிறது. என்ன? ஒன்று, அவரை தேவனென்று மகிமைப்படுத்தவில்லை அல்லது அவரை தேவனென்று அக்னாலேஜ் பண்ணவில்லை, அவரை தேவனென்று அங்கீகரிக்கவில்லை. தேவன் என்றால் என்ன? அவர்தான் சர்வ ஆளுமையுடையவர், எல்லாவற்றையும் படைத்தவர். அவர் என்றால் எல்லாவற்றுக்கும் மேலான வல்லமையுடைய, எல்லாவற்றையும் தன்னுடைய கட்டுப்பாட்டிலே வைத்திருக்கிற
எஜமானன் அவர்தான், அல்லது அவர் மேய்ச்சலின் ஆடுகள் அவர் மேய்ப்பனாக இருக்கிறார். அவர் படைத்தவர் மாத்திரமல்ல, அவர் பரிபாலிக்கிற மேய்ப்பனாக இருக்கிறார். நாம் மனிதர்கள் அவருடைய மேய்ச்சலின் ஆடுகளாக இருக்கிறோம். அவர் குயவனாக இருக்கிறார். அவர் இந்த லம்ப் ஆஃப் கிளே, மனிதன் என்கிற மனிதர்கள் அல்லது மனுக்குலம் என்கிற அந்த களிமண் அவருடைய கரத்திலே இருக்கிறது. அவர் அதை தன்னுடைய விருப்பப்படி அதை வணைந்து கொள்கிறவர் என்றெல்லாம் பார்த்தோம். இப்படி அவரை அங்கீகரித்தல், அதுதான் தேவனை தேவன் என்று அங்கீகரித்தல். இப்படி தேவனை தேவன் என்று அங்கீகரிக்கும் போது அவர் மகிமைப்படுகிறார். சோ தேவனை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து, அந்த ஸ்தோத்தரியாமல் இருந்து என்பது அதனுடைய சரியான டிரான்ஸ்லேஷன் அல்லது ஆங்கில வேதாகமத்திலே நீங்கள் பார்ப்பீர்களே ஆனால் நன்றி செலுத்துதல், நன்றி அறிதல் உள்ள இருதயம் இல்லாமல் இருக்கிறது. சோ அவரை தேவனென்று அங்கீகரிப்பது மாத்திரமல்ல, தேவனுக்கு அங்கீகரிக்கும் போது நாம் அவருக்கு தேவனுக்குரிய மகிமையை கனத்தை நாம் கொடுக்கிறோம். அது மாத்திரமல்ல, அவர்தான் எனக்கு எல்லாவற்றையும் அருளுகிறார். நாம் அவருக்குள் இருக்கிறோம், அவருக்குள் பிழைக்கிறோம், அவருக்குள் அசைகிறோம் என்கிறதை அக்னாலஜ் பண்ணி, அந்த அப்போஸ்தலர் 17வது அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறபடி அவரே நமக்கு ஜீவனையும் சுவாசத்தையும் மற்ற எல்லாவற்றையும் அருளுகிறவர் என்று அதை உணர்ந்து எல்லாவற்றுக்காகவும் நன்றி செலுத்துதல் என்கிற காரியம். அருமையானவர்களே, நாம் தொடர்ந்து இதன் அடிப்படையிலே அல்லது இந்த வசனத்தின் அடிப்படையிலே நாம் பார்த்து வருகிறோம். தேவனாகிய கர்த்தர் மனிதனுக்கு அருளுகிற ரட்சிப்பை கூட அவர் இந்த விதத்திலே வடிவமைத்திருக்கிறார் என்று நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். முழுக்க அவரே நம்மை ரட்சிக்கிறார். அதற்கு 2 காரியங்களை அவர் பயன்படுத்துகிறார். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு அவர் ரட்சிக்கிறார். சோ அவருடைய இரக்கம் தகுதியற்ற அல்லது பாவத்திலும் அக்கிரமத்திலும் மரித்தவர்களாக இருந்த நம்மை அவர் உயிரடைய செய்யும்படியாக, புது ஜீவனை நமக்கு அருளும்படியாக அவர் அந்த கிருபை, இரக்கம் என்பவைகளின் ஐஸ்வர்யத்தை அவர் நம்மிலே பிரயோகிக்க வேண்டியது இருந்தது. சோ அந்த கிருபை என்கிற அந்த காரியத்தை அவர் பிரயோகிக்கும் போது, அதை பிரயோகிக்க வேண்டுமானால் விசுவாசத்தையும் அவரே அருள வேண்டும். நாம் விசுவாசிக்க இயலாத நிலைமையிலே இருந்தோம், அவரே விசுவாசத்தையும் அருளினார். சோ இந்த விசுவாசத்தையும் கிருபையையும் 2யுமே அவர் நமக்கு அருளி நம்ம மீட்டுக் கொண்டார். அதைத்தான் எபேசியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 8வது வசனத்திலே வாசிக்கிறோம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. மாம்சமான ஒருவனும் பெருமை பாராட்டாதபடிக்கு தேவன் இவ்விதமாக செய்தார் என்று நாம் தொடர்ந்து அதிலே வாசிக்கிறோம். மாம்சமானவன் தன்னுடைய கவனிங்கள், மாம்சமானவன் அல்லது மனுஷன் தன்னுடைய ஏதாயினும் ஒரு கான்ட்ரிபியூஷன்னால, அல்லது தேவன் மனிதனுக்கு அருளுகிற அந்த ரட்சிப்பிலே மனிதனுடைய ஏதாயினும் ஒரு கான்ட்ரிபியூஷன் இருக்கிறது என்று சொல்லக்கூடாத விதத்திலே அவர் அதை வடிவமைத்திருக்கிறார் என்பதுதான் இதுல அந்த குறிப்பு. ஏன் அப்படி வடிவமைத்திருக்கிறார்? மனுஷனுக்கு மனுஷனாக அல்லது அவன் களிமண்ணாக இருக்கிறபடினாலே, அவன் மேய்ச்சலின் ஆடாக இருக்கிறபடினாலே அவனுக்கு பெருமை பாராட்டுவதற்கு ஒன்றும் இருக்கக்கூடாது. தேவனே எல்லாவற்றையும் செய்கிறவர் என்பதை அவர் உறுதி பண்ணும்படியாக, அல்லது அந்த காரியம் உறுதி பண்ணப்படும் பொருட்டு அவர் ரட்சிப்பை விதமாக வடிவமைத்திருக்கிறார். ஞானங்களே, இந்த மாலை வேளையிலும் ரட்சிப்பு என்கிற காரியத்தை பெற்றிருக்கிறவர்களாகிய நாம், இந்த விலையேற பெற்ற ஈவை பெற்றிருக்கிறவர்களாகிய நாம்
மிகுந்த நன்றியுள்ளவர்களாக இருக்க பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. ஏனென்றால் எபிரேயருக்கு எழுதின நிருபத்திலே நாம் வாசிக்கிறோம், இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நீங்கள் கவலையற்றிருப்பீர்களே ஆனால், இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நீங்கள் கேர்லெஸ்ஸாக இருப்பீர்களே ஆனால், இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு என்று அதை குறித்து அந்த ரியலைசேஷன் இல்லாமல் வாழ்வீர்களே ஆனால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம் என்று. சோ நாம ரட்சிப்பை பெற்றவர்களாக, ரட்சிப்பை பெற்ற பின்பு நமக்கு இருக்கிற ஒரே ஒரு மிக முக்கியமான பணி என்னவென்றால், இந்த ரட்சிப்பினுடைய மேன்மை என்ன, இந்த தேவன் அருளிய இந்த விசுவாசத்தினுடைய மேன்மை என்ன, தேவன் அருளி இருக்கிற இந்த பெரிய கிருபையினுடைய மேன்மை என்ன என்பதை ரியலைஸ் பண்ணி அல்லது அதை உணர்ந்து 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 அவருக்கு நன்றி செலுத்தி கொண்டிருக்க வேண்டும் என்பதுதான். சோ அருமையானவர்களே, இந்த மாலை வேளையிலே அந்த அந்த விசுவாசம், பொய்யான விசுவாசம், உண்மையான விசுவாசம், அல்லது தேவன் அருளும் விசுவாசம், தேவன் அருளும் மெய்யான விசுவாசம், அதற்கு எதிராக இருக்கிற அந்த போலியான விசுவாசம் என்று நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம். இதற்கு இந்த நாளிலே, இந்த பைபிள் ஸ்டடியில இன்னொரு வொக்காபுலரி, இன்னொரு ஆவிக்குரிய வார்த்தையை நான் இன்ட்ரோடியூஸ் பண்ண விரும்புகிறேன். வேற ஒண்ணும் இல்ல, பொய்யான விசுவாசம் அல்லது மாயையான விசுவாசம் என்கிற வார்த்தையை நாம் பயன்படுத்தி கொண்டு வந்தோம். அதிலே இன்னொரு வார்த்தையை அதற்கு பதிலாக அல்லது அதற்கு அடிஷனலாக இன்னொரு வார்த்தையை நாம் சேர்த்து கொள்ளலாம். அது என்னவென்றால் காமன் ஃபெய்த். நாம் அடிக்கடி பேசும்போது, அடிக்கடி பைபிள் ஸ்டடியிலே காமன் கிரேஸ், பொதுவான கிருபை என்கிற வார்த்தையை நாம் பயன்படுத்துகிறோம். அதை குறித்து நாம் நன்றாக அறிந்து கொண்டு வருகிறோம், அறிந்திருக்கிறோம். அதோடு கூட சேர்ந்த பொதுவான கிருபை, இந்த வார்த்தையை ஒருவேளை நான் பயன்படுத்தி இருந்தாலும் வேகாதான் பயன்படுத்தி இருப்பேன். எனக்குள்ளே ஒரு சந்தேகம் இருந்து கொண்டே இருந்தது. இந்த 18ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்த பரிசுத்தவான்கள் இந்த வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார்களா என்று. காமன் கிரேஸ் பயன்படுத்தி இருக்கிறார்கள். பொதுவான கிருபை என்கிற வார்த்தையை மிக அதிகமாக பயன்படுத்தி இருக்கிறார்கள். ஆனால் இந்த பொதுவான விசுவாசம் என்கிறதை அவர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்களா என்று. ஆனால் தேவனுடைய பெரிதான கிருபையினாலே இந்த வாரத்திலே ஜோனத்தான் எட்வர்ட்ஸ் எழுதின ஒரு ஆர்டிக்கிள்ல பரிசுத்த ஆவியானவர் என்னை வழி நடத்தினார். மிகவும் ஆச்சரியமாக இருந்தது எனக்கு. அந்த காமன் ஃபெய்த் அப்படிங்கிற காரியத்தையும் அவர் பயன்படுத்தி இருக்கிறார். அருமையானவர்களே, ஒன்றை நாம் தெரிந்து கொள்வது மிக 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 முக்கியம் என்று நான் கருதுகிறேன். இந்த விசுவாசம் என்கிற அந்த வார்த்தை, வொக்காபுலரி, அதை புரிந்து கொள்வது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிக 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 முக்கியமான ஒன்று. அது மாத்திரமல்ல, இன்றைய கிறிஸ்தவ உலகம், மிக குறிப்பாக தமிழ் கிறிஸ்தவ உலகம் வஞ்சிக்கப்பட்டு, பொதுவாக திருச்சபைகள் அந்த வஞ்சிக்கப்பட்டது நிமித்தமாக அந்த பெரும் பாதையிலே அழிவுக்கு நேராய் சென்று கொண்டிருப்பதற்கு மிகவும் அடிப்படையான காரியம் என்னவென்றால், இந்த விசுவாசம் என்கிற அந்த வார்த்தையை சரியாக புரிந்து கொள்ளாததுதான். அருமையானவர்களே, ஒரு காரியத்தை இந்த வாரத்துல நான் தெரிந்து கொண்டேன். அது மிகவும் முக்கியமானது. அருமையானவர்களே, அப்போஸ்தலனாகிய பவுல் ஆனாலும் சரி, பேதுரு ஆனாலும் சரி, புதிய ஏற்பாட்டை நமக்கு எழுதி தரும்படியாக தேவனாகிய கர்த்தர் பயன்படுத்தின அந்த அப்போஸ்தலர்கள் ஆனாலும் சரி, பழைய ஏற்பாட்டின் ஆனாலும் சரி, குறிப்பாக புதிய ஏற்பாட்டு அந்த கிரேக்க பாஷையிலே அவர்கள் எழுதும் போது, அந்த நாட்களிலே கிரேக்க அந்த சாம்ராஜ்யத்திலே இவர்கள், அல்லது ரோம சாம்ராஜ்யத்திலே, இந்த பிப்ளிக்கல் ஃபேத், வேதாகமத்திலே இந்த அப்போஸ்தலர்கள் விசுவாசம் என்றால் என்ன என்று அவர்கள் எழுதியிருக்கிற அந்த விசுவாசம் என்கிற அந்த வார்த்தை காமனாக பொது வாழ்க்கையிலே, பொதுவான மக்கள் மத்தியிலே பயன்பாட்டில் இல்லை. நன்றாக இதை புரிந்து கொள்ளுங்கள். இப்போ இந்த தேவன் அருளுகிற இந்த ரட்சிப்பு, தேவன் அருளுகிற அந்த கிருபை
தேவன் அருளுகிற அந்த விசுவாசத்தின் அடிப்படையில இருக்கிறது. அந்த விசுவாசத்தின் மூலமாக அந்த கிருபையை அவர் நமக்கு அருளுகிறார். ஆனால் இந்த விசுவாசம் என்கிற வார்த்தை பொதுவான பயன்பாட்டிலே இல்லவே இல்லை. ஆனால் அந்த பொதுவான பயன்பாட்டில் இல்லாமல் இருக்கிற வார்த்தையை சொல்லும் போது எப்படி மக்கள் புரிந்து கொள்வார்கள்? ரொம்ப முக்கியமானது. வார்த்தை என்பது ரொம்ப முக்கியமானது. வார்த்தையிலே அசச் உயிர் இல்லை அல்லது அர்த்தம் இல்லை. உதாரணமாக நாய் என்று நான் சொல்வேனே, ஆனால் அந்த வார்த்தை வார்த்தை தான், அதிலே ரியாலிட்டி இல்லை. ரியாலிட்டி இன்னொன்று. சீனி என்று நான் சொல்வேனே ஆனால், அல்லது சீனி என்று எழுதிவிட்டால் அது ரியாலிட்டி சீனி ஆகாது, அது இனிக்காது. சோ வார்த்தை என்பது மிக முக்கியமானது. ஆனால் இது பரலோக கான்செப்ட். இது ஒரு புதிதான ஒரு கான்செப்ட், புதிதான ஒரு காரியம் விசுவாசம் என்கிறது. அதற்கு பயன்பாட்டிலே வார்த்தைகள் இல்லாத போது அந்த அப்போஸ்தலர்கள் ஒரு வார்த்தையை கொடுக்கிறார்கள். பயன்பாட்டில் இருக்கிற ஒரு வார்த்தை போலதான் இருக்கிறது, ஆனால் அது பொதுவான பயன்பாட்டில் உள்ள வார்த்தை அல்ல. அருமையானவர்களே, தமிழிலும் விசுவாசம் என்று நாம் சொல்லும் போது, ஆமா விசுவாசம் தானே, எனக்கு தெரியும், நான் அதை நம்புறேன், விசுவாசிக்கிறேன் என்று. அந்த விசுவாசம் அல்ல, இது தேவன் அருளுகிற விசுவாசம். சோ ஆகையினாலே இந்த தேவன் அருளுகிற இந்த மெய்யான விசுவாசம், இதற்கு எதிரடையாக இருக்கிற விசுவாசம் பொய்யான விசுவாசம் அல்லது போலியான விசுவாசம் என்பதோடு கூட ஒரு வேர்டை அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க. அதை நாம் தொடர்ந்து பயன்படுத்துவோம் என்று நினைக்கிறேன். காமன் ஃபெய்த், பொதுவான விசுவாசம், அல்லது இன்னும் சொல்ல போனால் அற்பமான விசுவாசம். அற்பமான காரியங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக அற்பமான விசுவாசம். சரீரத்திற்கு சுகம் தேவைப்படுகிறது. அந்த சுகத்தை பெற்றுக்கொள்வது அது எவ்வளவு ஒரு ஆக்டிவான ஃபெய்த்தாக இருந்தாலும், விசுவாசமாக இருந்தாலும் 999% சதவீதம் என்று சொல்ல முடியாது, அல்லது அந்த பாயிண்ட் 999 அளவுக்கு ஆக்டிவாக உற்சாகமாக தேவன் என்னை சுகமாக்குகிறவர் என்றாலும், அவ்வளவு தூரம் அது குவான்டிட்டியில அல்லது இன்டென்சிட்டியில அது அதிகமாக இருந்தாலும் அந்த ஒன்று இல்லை. இது மனிதனாக விசுவாசித்தல் அல்லது மனிதனாக பிடித்து கொண்டிருத்தல் பொதுவான விசுவாசம். அதற்கு பொதுவான கிருபை அருளப்படுகிறது. ஆனால் இது ரட்சிக்கும் விசுவாசம் இல்லை. அந்த அப்போ காமன் கிரேஸ் அல்லது காமன் ஃபெய்த், பொதுவான விசுவாசம் என்று ஒரு வார்த்தையை இன்ட்ரோடியூஸ் பண்ணுகிறேன். இந்த பொதுவான விசுவாசம் பொதுவான கிருபையை அளிக்கிறது. அந்த பொதுவான விசுவாசத்திற்கு பொதுவான கிருபை, அதற்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது அது ரட்சிக்கும் விசுவாசம். பொதுவான விசுவாசம் அதற்கு எதிரடையாக இருக்கிறது ரட்சிக்கும் விசுவாசம். அதுபோல பொதுவான கிருபை ரட்சிப்பின் கிருபை, ரட்சிக்கும் கிருபை, ரட்சிக்கும் வல்லமையுடைய கிருபை. இந்த ரெண்டு வார்த்தைகளையும் நாம் ஆழமாக பதித்துக் கொள்வோம். சோ நம்முடைய விசுவாசம் அது சேவிங் ஃபெய்த்தாகவும் இருக்கலாம், அது ரட்சிக்க வல்லமையற்ற பொதுவான விசுவாசமாகவும் இருக்கலாம். சோ ரட்சிக்க வல்லமையற்ற அந்த விசுவாசம், நான் வியாதியிலிருந்து சுகம் பெற வேண்டும் என்று நான் விசுவாசிக்கிறேன், அது 999% அல்லது அந்த இன்டென்சிட்டியில அது ஆக்டிவாக இருந்தாலும், தேவனுக்கு நேராக ஆக்டிவாக இருந்தாலும் அந்த ஒரு மார்க் இல்லை, அல்லது ரட்சிக்கும் வல்லமை அதற்கு இல்லை. அது போல நமக்கு ஒரு பொருளாதார சிக்கலிலே நாம் இருக்கும் பொழுது, அதற்காக நாம் ஜெபிக்கும் போது, அதற்காக நாம் விசுவாசிக்கும் போது அது ஒரு பொதுவான விசுவாசம், அது பொதுவான கிருபையை கொண்டு வருகிறது. இது ரட்சிக்கும் திராணி அற்றது. அல்லது இதை வேறொரு விதத்திலே சொன்னால், இந்த பொதுவான விசுவாசத்தை கொண்டு அல்லது இந்த அற்பமான விசுவாசத்தை கொண்டு அற்பமான ஆசீர்வாதங்களை அல்லது அற்பமான ஆசீர்வாதங்களை அல்லது இந்த உலகத்திற்குரிய காரியங்களை நாம் பெற்றுக்கொள்ளும் போது, அதனால்
தேவன் என்னோடு இருக்கிறார், தேவன் என் பக்கத்தில் இருக்கிறார், தேவன் என் சார்பாக இருக்கிறார், இது என்னை ரட்சிக்கும் என்று எண்ணிவிடவே முடியாது. அப்படி எண்ணினால் அது பெரிய தவறு செய்கிறோம். சோ பொதுவான கிருபை, ரட்சிக்கும் கிருபை. பொதுவான விசுவாசம், ரட்சிக்கும் விசுவாசம், அல்லது பொய்யான விசுவாசம், மெய்யான விசுவாசம், போலியான விசுவாசம், மெய்யான விசுவாசம். அருமையானவர்களே, ஒரே ஒரு வசனத்தை வாசிப்போம். இந்த மெய்யான விசுவாசம் அல்லது தேவன் அருளுகிற விசுவாசம் எப்பொழுது நமக்குள்ளே வருகிறது என்றால், திரும்பவும் ஞாபகம் வைத்துக் கொள்வோம், இது ஒரு நியூ கான்செப்ட். கிறிஸ்டியானிட்டிக்கு, கிறிஸ்தவத்திற்கென்று உள்ள ஒரு புதிய ஒரு வொக்காபுலரி. சோ இது நாம மறுபடியும் பிறக்கும் போது இந்த விசுவாசம் எனக்குள்ளே வந்தது என்பதை 1 யோவான், பரிசுத்த யோவான் எழுதின முதலாவது நிருபம் 5வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். தயவு செய்து வேதாகமம் இருக்கிறவர்கள் வேதாகமத்தை திறந்து வேதாகமத்தின் கடைசி பகுதியிலே 1 யோவான் 5வது அதிகாரம் 1வது வசனத்தை நாம் பார்ப்போம். நன்றாக கவனமாக பின்பற்றுங்கள். இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான். பிறப்பித்தவனிடத்தில் அன்பு கூறுகிற எவனும் அவரால் பிறப்பிக்கப்பட்டவனிடத்திலும் அன்பு கூறுகிறான். அந்த முதல் பிரேஸ மாத்திரம் இன்னும் மீண்டும் ஒரு முறை கவனமாக கவனியுங்கள், உன்னிப்பாக கவனியுங்கள். இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான். அப்போ இந்த தேவனால் பிறந்திருக்கிறது என்கிற காரியம் முதலாவது வருகிறது. அல்லது இந்த வசனத்தை இவ்விதமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதான் அதனுடைய சரியான அர்த்தம். தேவனால் நாம் பிறந்த பொழுது, தேவனால் பிறந்த பொழுது இயேசுவானவரே கிறிஸ்து என்று நாம் விசுவாசிக்க திராணி உள்ளவர்கள் ஆனோம். அல்லது நாம் மறுபடியும் பிறந்ததினாலே, தேவனாகிய கர்த்தர் நம்மை மறுபடியும் பிறக்க வைத்ததினாலே இயேசுவானவரே கிறிஸ்து என்று நாம் விசுவாசிக்கிறோம். அமேசிங். அருமையானவர்களே, தேவனாகிய கர்த்தர் நம்மை மறுபடியும் பிறக்க செய்ததினாலே மாத்திரம்தான் இயேசுவானவர் கிறிஸ்து என்று நம்மால் விசுவாசிக்க முடிகிறது. இல்லாவிட்டால் நம்மால் அதை விசுவாசிக்க முடியாது. மற்றவர்கள் நான் விசுவாசிக்கிறேன் என்று சொன்னாலும் அது ஒரு அற்பமான விசுவாசம் தான். அது ரட்சிக்கும் விசுவாசமாக அவர்களுக்கு இருக்க முடியாது. இயேசுவானவரே கிறிஸ்து என்று எல்லாரும் சொல்லலாம். ஒரு கம்ப்யூட்டர்ல ப்ரோக்ராம் பண்ணாலும் அது சொல்லும். ஆனா இந்த இயேசுவானவரே கிறிஸ்து என்று அவரால் கொடுக்கப்பட்ட அந்த விசுவாசத்தினாலே சொல்வது, அனுபவித்து சொல்வது, இருதயத்திலே அதை ரியலைஸ் பண்ணி அந்த ரியலைசேஷனோட அந்த வெயிட்டை உணர்ந்தவர்களாக சொல்வது, அதுதான் மெய்யான விசுவாசம், தேவனருளும் விசுவாசம். அது ஒரு நபரை சார்ந்தது. This faith is attached to a person, God, Christ, கிறிஸ்து என்கிற நபரை சார்ந்தது இந்த விசுவாசம். சோ இந்த விசுவாசம் என்கிற அந்த வொக்காபுலரி வேர்டை இன்னும் அதிகமாய் அறிந்து கொள்ள கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த வாரத்திலே நாம் இந்த வொக்காபுலரி அல்லது இந்த மெய்யான விசுவாசமும் மெய்யான கிருபையும் எப்படி அது காட்சி அளிக்கிறது, how does it look like, அல்லது the anatomy of the faith and grace, அதை பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் நமக்கு தெளிவாகும். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. சோ நாம் மறுபடியும் பிறக்கும் போது இந்த விசுவாசத்தை பெற்றுக்கொண்டோம். அருமையானவர்களே, இந்த மறுபடியும் பிறந்த போது தேவன் அருளிய இந்த விசுவாசம் நமக்குள்ளே வளர்ந்து கொண்டு வருகிறது, அது ஸ்ட்ராங் ஆகி கொண்டு வருகிறது. சோ இந்த ப்ராசஸ்ல நம்ம மெய்யான விசுவாசம் என்பதை எப்படி அடையாளம் கண்டு கொள்ளலாம் என்று இருதயத்திலே ஏற்படுகிற 9 அடையாளங்களை
9 காரியங்களை, 9 உணர்வுகளை நாம் பார்த்து கொண்டு வந்தோம். அவைகளை நான் ஒவ்வொன்றாக நினைப்பூட்ட விரும்புகிறேன். ஒன்று, மெய்யான விசுவாசம் எனக்குள்ளே வரும் பொழுது அது தேவனை மையப்படுத்தும், அல்லது கிறிஸ்துவை மையப்படுத்தும், அல்லது பரிசுத்த ஆவியானவரை மையப்படுத்தும், அவருடைய குணாதிசயங்களை மையப்படுத்தும், அவருடைய குணாதிசயங்களை முக்கியப்படுத்தும், அவருடைய குணாதிசயங்களை அது மேன்மையாக எண்ணும், உயர்வாக எண்ணும், அவருடைய குணாதிசயங்களை அது மகிமைப்படுத்தும். மாறாக என்னுடைய குணாதிசயங்களை ஒன்றுமில்லாதவன் அல்லது ஒன்றுமில்லாமல் ஆக்கி போடும்படி அது செய்து விடுகிறது. சோ காட் சென்டர்ட்னஸ். இரண்டாவது, அன்பு. இந்த மெய்யான விசுவாசம் எனக்குள்ளே வரும் பொழுது இந்த நபரின் பால், இந்த கிறிஸ்துவின் பால் அல்லது தேவனாகிய கர்த்தரின் பால் ஒரு அலாதியான அன்பு எனக்குள்ளே உண்டாகிறது. அது அக்னி ஜுவாலை போல அது பற்றி எரிகிறது. அப்படி ஒரு பற்றி எரிகிற ஒரு வித்தியாசமான அன்பு எனக்குள்ளே இருக்குமானால் மெய்யான விசுவாசம் எனக்கு உள்ளே இருக்கிறது, அது கிரியை செய்கிறது என்பதை நாம் அடையாளம் கண்டுகொள்ளலாம். மூன்றாவதாக, மெய்யான விசுவாசம் எனக்குள்ளே வரும் பொழுது ஒரு பெரிய இனம் புரியாத சந்தோஷம் இருக்கும். தம்பி ஜெபம் பண்ணும் போது சொன்னது போல, அந்த உம்முடைய சமூகத்திலே பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரசத்திலே நித்திய மகிழ்ச்சியும் நித்திய பேரின்பமும் உண்டு என்கிற அந்த வசனத்தின்படி அவருடைய சமூகத்திலே வருகிற அந்த ஆனந்தம் எனக்கு ஒரு சில பொருளாதார காரியங்கள், ஆசீர்வாதங்கள் கிடைப்பதனால் ஏற்படுகிற மகிழ்ச்சி அல்ல, அவைகள் கிடைப்பதனால் ஏற்படுகிற சந்தோஷம் அல்ல. இது ஒரு இனம் புரியாத, ஒரு வார்த்தைகளினாலே வர்ணிக்க இயலாத ஒரு வித்தியாசமான ஒரு மகிழ்ச்சி தேவன் என்கிற நபரிலே எனக்கு கிடைக்கிறது, கிறிஸ்து என்கிற நபரிலே எனக்கு கிடைக்கிறது, பரிசுத்த ஆவியானவர் என்கிற நபரிலே எனக்கு கிடைக்கிறது. நான்காவதாக, ஒரு தெய்வ பயம். இந்த மெய்யான விசுவாசம் எனக்குள்ளே வரும் பொழுது ஒரு பயம் எனக்குள்ளே வருகிறது, அல்லது அதை ரெவரன்ஷியல் ஃபியர், பயப்படத்தக்க அல்லது பயபக்திக்குரிய ஒரு பயம் அல்லது பயபக்தி என்று சொல்லலாம். இதைத்தான் நாம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரத்திலே பேதுருவை இயேசு கிறிஸ்து சந்தித்த போது ஏற்பட்ட அந்த உணர்விலிருந்து, அந்த காரியங்களிலிருந்தும் நாம் கற்றுக்கொண்டு வந்தோம். அவனுக்கு அவர் குருவாக இருந்தாலும் அவனை போல ஒருவராக இயேசு இருந்தார், காணப்பட்டார். ஆனால் அவனுக்குள்ளே ஒரு விசுவாசம் உயிர்ப்பிக்கப்பட்ட போது இவர் யார் என்பதை அவன் கண்டு கொண்ட பொழுது அவருடைய பாதத்திலே அவன் விழுகிறான். ஒரு ரெவரன்ஷியல், யூ ஆர் காட், நீர் பயபக்திக்குரியவர், நீர் பயபக்திக்கு உரியவர் என்று சொல்லி அவருடைய பாதத்திலே விழுகிறான். சோ இது மெய்யான விசுவாசத்தினுடைய இன்னொரு தன்மை. ஐந்தாவது, இருதய நொறுங்குதல், உடைதல், ஆவியில எளிமை உள்ளவர்கள் என்கிற நிலைமை. அல்லது பேதுருவை இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது, ஆண்டவரே நீர் என்னை விட்டு போக வேண்டும், நான் பாவியான மனுஷன், ஐ அம் a sinful man Lord, நீர் மகா பரிசுத்தர், நீர் என் பக்கத்துல நிக்க கூடாது, நீர் போய்விட வேண்டும் என்கிற அந்த இருதய நொறுங்குதல், உடைதல் மெய்யான விசுவாசம் எனக்குள்ளே வரும் பொழுது வரும். ஆறாவதாக, ஒரு அலாதியான ஒரு பிரியம் அல்லது டிசையர், ஒரு வாஞ்சை, ஆசை, உம்முடைய கூடாரங்களிலே எப்பொழுது வந்து நிற்பேன், 1000 ஆகாமிய கூடாரங்களில் இருக்கும் 1000 நாளை பார்க்கலாம், நான் உமது வாசல் படியையே நான் தெரிந்து கொள்வேன், உம்முடைய சமூகத்தையே நான் தெரிந்து கொள்வேன் என்கிற அந்த மானானது நீரோடைகளை வாஞ்சித்து எவ்வளவாக கதறுகிறதோ அது போல என்னுடைய ஆத்மா வாஞ்சித்து அது கதறுகிறது ஆண்டவரே என்கிற அனுபவம். ஏழாவதாக, பகைத்தல் அல்லது வெறுப்பு. நான் எந்த அளவு இயேசுவை நேசிக்கிறேனோ, எந்த அளவு நான் தேவனை நேசிக்கிறேனோ அந்த அளவுக்கு நான் பாவத்தை வெறுக்க ஆரம்பிக்கிறேன். அது மெய்யான விசுவாசம் எனக்குள்ளே வரும் பொழுது அந்த பாவத்தை நான் வெறுக்கிறேன், அந்த சுயத்தை நான் வெறுக்கிறேன், என்னுடைய சுய லாபங்களை, சுய இன்பங்களை, இந்த உலகத்திலே எனக்கு வருகிற இன்பங்களை எல்லாம் நான் வெறுக்கிறேன்.
இது 7வது. 8வது ஒரு ஜீல், ஒரு பக்தி வைராக்கியம், ஒரு அனலுள்ள ஒரு வாழ்க்கை. ரோமர் 12:11 வாசிக்கிறபடி ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். அனலுமின்றி குளிருமின்றி இருக்கிற அந்த லவோதிக்கியா சபையினுடைய தன்மைகளை நாம் பார்த்தோம். அப்படிப்பட்ட ஒரு அனலுள்ள ஒரு வாழ்க்கை, அனலுள்ள ஒரு இருதயமாக என்னுடைய இருதயம் இருக்கும். 9வதாக கடந்த வாரத்திலே நான் பார்த்தோம், மெய்யான விசுவாசம் எனக்குள்ளே இருக்கும்போது என்னுடைய இருதயம் இரக்கமுள்ள இருதயமாக இருக்கும் என்று சொல்லி நாம பார்த்தோம். அருமையானவர்களே, குறைந்தபட்சம் 10 காரியங்கள் என்று நான் சொல்லி கொண்டு வந்தேன். இன்னும் அதிகமாக இருக்கலாம், ஆனால் 10 நான் இதுவரையிலும் கற்றிருக்கிறேன். அந்த 10வது காரியத்தை இந்த மாலை வேளையில உங்களுக்கு முன்பதாக சுருக்கமாக வைக்க பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. அது என்னவென்றால் கிராட்டிடியூட், ஒரு நன்றி அறிதலுள்ள ஒரு இருதயம். மெய்யான விசுவாசம் எனக்குள்ளே இருக்கும்போது ஒரு நன்றி அறிதலுள்ள இருதயம் இருக்கும். இந்த தேவனுக்கு நேராக நன்றி அறிதலுள்ள இருதயம், இந்த கிறிஸ்துவுக்கு நேராக ஒரு நன்றி அறிதலுள்ள இருதயம், இந்த பரிசுத்த ஆவியானவருக்கு நேராக ஒரு நன்றி அறிதலுள்ள இருதயம். இது ஆச்சரியமான காரியம் என்னவென்றால், இந்த ரோமருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 21வது வசனத்திலேயும் இதை நாம் பார்க்கிறோம். அதற்காக தான் அந்த முகாந்திரத்திலே தான் அதை முதலாவது நாம் வாசித்தோம். இந்த தேவனை தேவனென்று மகிமைப்படுத்தாமலும் அடுத்த ஸ்டெப்பே ஸ்தோத்திரியாமலும் அவருக்கு தேங்க்ஃபுல்லாக இல்லை என்கிற காரியம். இது ரொம்ப முக்கியமான காரியம். நாம் எப்பொழுதும் எல்லா குணாதிசயங்களையும் விரிவாக பார்க்கிறது போல அந்த வடிவத்திலே சங்கீத புஸ்தகத்திலிருந்து 2 வசனங்களை முதலாவது நான் உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன். வேதாகமம் இருப்பவர்கள் திறந்து 34வது சங்கீதத்தை முதலாவது நான் வாசிப்போம். 34வது சங்கீதம், அதன் 1வது வசனத்தையும் 2வது வசனத்தையும் நான் வாசிப்போம். சங்கீதம் 34:1-2. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும், சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள். அருமையானவர்களே, இந்த வசனத்தினுடைய ஒவ்வொரு நுணுக்கங்களுக்கும் செல்ல வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். ஆனால் திரும்பவும் இந்த வாரம் நேரம் பத்தாம போயிடும். இந்த முதலாவது நன்றாக கவனிங்கள், இந்த முதலாவது வசனத்திலே சொல்லப்படுகிற ஸ்தோத்திரம் அல்லது நன்றி அறிதலான அந்த இருதயத்தினுடைய வெளிப்பாடு 2வது வசனத்தின் அடிப்படையில இருக்கிறது. அது என்ன? கர்த்தருக்குள், கர்த்தருக்குள், கர்த்தரை நினைத்து என்றல்ல, கர்த்தருக்குள் என்பதிலே பெரிய ஆழமான ஒரு காரியம் இருக்கிறது. கர்த்தருக்கு சமனால் அடுத்த வாரம் நம்ம அதை பார்ப்போம். சோ கர்த்தருக்குள் என் ஆத்துமா, என் ஆத்துமா அதான் மிக முக்கியமானது. இந்த மெய்யான விசுவாசம் என்னுடைய இருதயத்திலே கிரியேட் செய்கிறது. இந்த மெய்யான விசுவாசம் என்னுடைய உள்ளான மனுஷனிலே கிரியேட் செய்கிறது. அல்லது இந்த மெய்யான விசுவாசம் என்னுடைய ஆத்மாவிலே அது ஊற்றப்படுகிறது, என்னுடைய ஆத்மாவிலே அது கிரியேட் செய்கிறது. அதனாலே அதன் அடிப்படையிலே என் ஆத்மா கர்த்தருக்குள் மேன்மை பாராட்டுகிறது. மேன்மை பாராட்டுகிறது அப்படின்னு சொன்னா அதுக்கு பொதுவான ஆங்கில வார்த்தை குளோரியிங், அல்லது அதை பெருமையாக எண்ணுதல். சோ கர்த்தரை நான் மேன்மை பாராட்டுகிறேன், பெருமையாக உணர்கிறேன். அருமையானவர்களே, இந்த காமன் கிரேஸை பயன்படுத்துகிறவர், இந்த காமன் ஃபெய்த், பொதுவான அல்லது அற்பமான விசுவாசத்தை பயன்படுத்துகிறவர்களை பார்த்தீர்களே. ஆனால் அருமையானவர்களே, இதை நீங்க இன்னும் டெவலப் பண்ணலாம், இதை ஆழமாக சிந்திக்க வேண்டும் என்று நான் உங்களை மிகவும் தாழ்மையோட கேட்டுக்கொள்கிறேன். அவர்கள் தேவனுக்குள் அல்லது கிறிஸ்துவுக்குள் மேன்மை பாராட்டுவதில்லை, தங்களை மேன்மை பாராட்டுகிற காரியம் அங்கே வந்து விடுகிறது. சோ கர்த்தருக்குள், கர்த்தருக்குள் என் ஆத்மா மேன்மை பாராட்டுகிறது. இந்த மெய்யான விசுவாசம் வரும் பொழுது முதலாவது வசனம், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். இது தாவீது எப்போது சொல்லுகிறான் என்றால், இந்த அமலேக்கியருக்கு முன்பாக, அந்த ராஜாவுக்கு முன்பதாக, அமலேக்கியருக்கு முன்பதாகவும் அவன் தன்னை தப்புவித்துக் கொள்ளும்படியாக வேஷம் மாறின அந்த சம்பவம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலே, துன்பத்தின் நடுவிலே தான் அவன் நன்றி செலுத்துகிறான். Isn't it amazing? That is faith. That is faith. அருமையானவர்களே, கடந்த வாரத்திலே ஏதேஸ் பரிசுத்த ஆவியானவர் என்னை தெளிவாக நடத்தின அந்த காரியங்களிலே ஒன்று,
ஜிம் எலியட் என்கிற அந்த ஜிம் எலியட் உங்களுக்கு தெரிந்திருக்கும். அந்த ஆக்கா இன மக்கள் மத்தியிலே மிஷனரியாக சென்ற வாலிபன். அந்த ஆக்கா இன மக்கள் மாம்ச பட்சிணிகள் அல்லது மனிதர்களை கொன்று சாப்பிடக்கூடிய அந்த பழக்கம் உடையவர்கள். அவர்கள் மத்தியிலே ஊழியம் செய்யும்படியாக விமானத்திலே இறங்கின அந்த 5 வாலிபர்களையும் அவர்கள் கொன்று போட்டார்கள் அல்லவா? அந்த ஜிம் எலியட்டுடைய மனைவியினுடைய ஒரு சில டாக்ஸ், ஒரு சில அவர்களுடைய செமினார் செஷன்ஸை கேட்கும்படியாக எனக்கு ஒரு காரியம் ஏற்பட்டது, சந்தர்ப்பம் ஏற்பட்டது. ஆச்சரியமாக இருக்கிறது. அருமையானவர்களே, 5.5 ஆண்டுகள் அவர்கள் காத்திருந்து இந்த ஜிம் எலியட்டை திருமணம் செய்து கொண்டார்கள். 5.5 ஆண்டுகள் காத்திருந்து எதிர்பார்த்து ஜெபித்து அதன் பலனாக இந்த திருமணம் நடந்தது ஜிம் எலியட்டோட. அவர்கள் அதற்கு பிறகு 27 மாதங்கள் தான் ஒன்றாக இருந்திருக்கிறார்கள். அவர்களுடைய முதலாவது பெண் குழந்தை சின்ன குழந்தையாக இருக்கும்போது கணவன் மரித்து போனார். அதற்கு பிறகு இம்மிடியேட்டா ஒரு சில 2-3 வருடங்களுக்கு பின்பதாகவே அவர்கள் தேவனால் வழி நடத்தப்பட்டு அதே ஆக்கா இன மக்கள் மத்தியிலே இவர்கள் பைபிள் டிரான்ஸ்லேஷனுக்காக தேவனால் அனுப்பப்பட்டு வந்து தன்னுடைய புருஷனை கொன்ற மனிதர்களுக்கு உள்ளே அவர்களோடு வாசம் பண்ணி அந்த பைபிள் டிரான்ஸ்லேஷன் அவங்க செஞ்சு அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கு பிறகு 16 ஆண்டுகளுக்கு பிறகு அவங்க சொந்த நாட்டுக்கு வந்த டைம்ல அவர்கள் துணை வேண்டும் என்று இன்னொரு திருமணம் செய்து கொள்ளும்படியாக வழி நடத்தப்பட்டு அதற்கான காரியங்கள் நடந்த போது இந்த 2வது கணவரும் 2 விதமான கேன்சர்னால அதிகமாக கஷ்டப்பட்டு அவர் இறந்திருக்கிறார். இந்த காரியங்களின் நடுவிலே அவர்கள் சொல்லுகிறார்கள், அந்த தேவனுக்கு நான் நன்றி செலுத்துதல். அது மாதிரி அருமையானவர்களே, இங்கே சங்கீதக்காரன் சொல்லும் போது கர்த்தரை நான் எக்காலத்திலும் சொல்லும் போது எந்த காலத்திலும் என்னுடைய காரியங்கள் எனக்கு சாதகமாக இருந்தாலும் என்னுடைய காரியங்கள் பாதகமாக இருந்தாலும் துன்பம் துக்கம் என்னை ஆட்கொள்ளும் அந்த காலத்திலும் நான் தேவனை துதிப்பேன். எப்படி துதிக்க முடியும்? Because I know that this cup comes from my father. இந்த அந்த ஜிம் எலியட்டுடைய அந்த மனைவி எலிசபெத் எலியட் அவர்கள் பருகின அந்த பான பாத்திரம் மிக மிக கசப்பான தருமையானவர்களே. என்னுடைய பிசிக்கல் ஏல்மெண்ட்ஸ்க்காக நீங்க தொடர்ந்து ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறீர்கள். நான் அதிக நன்றியுள்ளவனாக இருக்கிறேன். ஆனா அவர்களுடைய கடந்த வாரத்துல நான் அதை கம்பேர் பண்ணி பார்த்தேன். ஒரு சில பரிசுத்தவான்களுடைய அவர்கள் பருகின அந்த பான பாத்திரத்தை நான் கம்பேர் பண்ணும்போது என்னுடைய பாத்திரம் ஒண்ணுமே இல்லை. அவர்களுக்கு அருமையானவர்களே, எலிசபெத் எலியட்டுடைய அந்த கதை அது நமக்கு இப்ப கதையா இருக்குது. எனக்கு இப்போ பைபிள் ஸ்டடியில சொல்லக்கூடிய ஒரு எக்ஸாம்பிளா இருக்கு. ஆனா அவங்களுக்கு அது லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ். அவங்க அந்த பாத்திரத்தை குடிச்சவங்க. இயேசு சொல்லும்போது சொல்லுகிறார், என் பிதா. அந்த பேதுரு மல்கூஸ் அப்படிங்கிறவனுடைய காதை வெட்டின டைம்ல இயேசு சொல்றாரு, நீ உன்னுடைய பட்டயத்தை உரையில போடு, நீ அப்படி செய்யாத. என் பிதா எனக்கு கொடுத்திருக்கிற பாத்திரத்திலே நான் பானம் பண்ணாதிருப்பேனோ. அதனால அதை ஆதாரமாக கொண்டுதான் சாது கொச்சு குஞ்சு உபதேசின்னு சொல்லி நான் அடிக்கடி சொல்லுகிற அந்த கேரளாவில் வாழ்ந்த அந்த மனிதர், அந்த தேவ மனிதர், அவருடைய அந்த 2வது மகன், தான் நேசித்த அந்த 2வது சின்ன மகன் இறந்து போன மரித்த வேளையிலே அவர் இப்படி பாடினார், துக்கத்தின் பான பாத்திரத்தை என் தேவன் என் கையில் தந்தாலும் சந்தோஷத்தோடு அதை வாங்கி அல்லேலூயா பாடிடுவேன். எப்படி அல்லேலூயா பாட முடியும்? இது பயங்கரமான துக்கத்தின் பாத்திரம்.
சாரி, இடையில கட் ஆயிடுச்சு. எவ்வளவு வரைக்கும் கேட்டீங்கன்னு தெரியாது. ஓகே. சோ இது மிகவும் கசப்பான ஒரு பாத்திரம் தான் எலிசபெத் எலியட் சொல்லுகிற காரியம். ஆனாலும் இது என்னை நேசிக்கிற, அதான் ரொம்ப முக்கியம். அருமையானவர்களே, மெய்யான விசுவாசம் எனக்குள்ளே வரும் பொழுது கஷ்டம், பாடு, துன்பம் சகிக்க ஒண்ணாததாக இருந்தாலும் இந்த தன்மைகள் எல்லாம் அதுல காணப்படும், சந்தோஷம் காணப்படும். இது அந்த நபரை மையப்படுத்தி இருக்கிறபடினாலே இது நன்றி செலுத்த முடியும். இது மெய்யான விசுவாசம். இந்த மெய்யான விசுவாசம் அந்த கசப்பான அனுபவங்களிலே அழகா thrive ஆகும். அருமையானவர்களே, that is the beauty of this true faith. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். சங்கீத புஸ்தகத்திலே 103வது சங்கீதம், 103வது சங்கீதம் 1-2 வசனங்கள். இதுல இந்த ரெண்டு வேத பகுதியிலையுமே ஆத்மா என்கிற காரியம் வருகிறது தான் எம்பசைஸ் பண்ணி நான் சொல்ல விரும்புகிறேன். அதுக்காக நான் எடுத்த வசனம், என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. சோ இந்த சங்கீதக்காரன் அல்லது தாவீது தன்னுடைய ஆத்மாவுக்கு சொல்லுகிறார், ஆத்மாவே உனக்கு தேவனாகிய கர்த்தர் நன்மை செய்திருக்கிறார், ஆகையினாலே நீ நன்றியுள்ளவனாக இரு, ஆகையினால நீ நன்றி செலுத்து. வாயை பார்த்தவர் சொல்லவில்லை, நாவுக்கு அவர் கட்டளை கொடுக்கவில்லை, ஆத்மாவுக்கு கட்டளை கொடுக்கிறார். சோ இருதயம்தான் விசுவாசிக்கிறது அல்லது ஆத்மா விசுவாசிக்க ஏதுவானதாக மாறுகிறது. இந்த நன்றியறிதல் உள்ள காரியம் இருதயத்திலே ஏற்படுகிறது. நன்றியறிதல் என்கிற காரியம் ஆத்மாவிலே ஏற்படுகிறது, உள்ளான மனிதனிலே ஏற்படுகிறது. அதற்கான காரணங்களை அவர் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே வருகிறார். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, அவரும் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்திருக்கிறார் என்று சொல்லி தன்னுடைய ஆத்மாவுக்கு அவர் சொல்லுகிற காரியம். சோ அந்த மெய்யான விசுவாசம் எனக்குள்ளே இருக்கும் பொழுது நான் நன்றியறிதல் உள்ளவனாக, என்னுடைய ஆத்மா நன்றியறிதல் உள்ளதாக, என்னுடைய இருதயம் நன்றியறிதல் உள்ளதாக இருக்கும். அந்த நன்றியறிதலிலே அது அனல் விட்டு எழும்பும் என்கிற காரியம். எப்பொழுது நாம பாக்குறது மாதிரி கர்த்தருக்கு சித்தமானால் 2 இல்லஸ்ட்ரேஷன்ஸ காஸ்பல்ல இருந்து, சுவிசேஷ வசனங்களிலிருந்து அல்லது சுவிசேஷ புத்தகங்களிலிருந்து 2 எடுத்துக்காட்டுகளை சுருக்கமாக உங்களுக்கு முன்பதாக கொண்டு வர பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. ஒன்று, நாம் ஏற்கனவே இன்னொரு சந்தர்ப்பத்திலே நாம் பார்த்திருக்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரத்திலே அந்த 10 குஷ்டரோகிகள் சுகமாக்கப்பட்ட அந்த சம்பவத்தை நாம் ஏற்கனவே கற்றிருக்கிறோம். ஆனால் இன்றைக்குள்ள இந்த வாக்கியத்தினுடைய இந்த தீமுக்கு அடிப்படையான காரியங்களை மாத்திரம் கற்றுக்கொள்ளும்படி அந்த பகுதிக்கு நாம் வேதாகமத்தை திருப்புவோம். 17வது அதிகாரம் 12வது வசனம் முதல் 19வது வசனம் வரையிலும் இதுல நாம பார்க்க முடியும், கற்றுக்கொள்ள முடியும். அதுல 15லிருந்து ஒரு சில வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன். அருமையானவர்களே, இந்த 10 பேர் சுகமாக்கப்பட்டார்கள். நமக்கு தெரியும், இந்த 10 பேர்லே 9 பேர் யூதராக இருந்தார்கள், ஒருவன் மாத்திரம் சமாரியனாக இருந்தான் அல்லது அந்நியனாக இருந்தான். அவன்தான் நன்றி செலுத்தும்படியாக திரும்ப வருகிறான் என்கிற காரியத்தை நாம் அப்சர்வ் பண்ணியிருக்கிறோம். சோ இந்த 10 குஷ்டரோகிகள் வருகிறார்கள், இயேசுவினிடத்திலே மன்றாடுகிறார்கள். சோ இயேசு என்ன சொல்கிறார், நீங்கள் போய் அவர்களுக்கு அந்த விசுவாச வார்த்தையை போலதான், நீங்கள் போய் ஆசாரியனுக்கு
இந்த இன்கன்வீனியன்ஸ்க்காக ரொம்ப சாரி. இப்ப கேக்குறீங்கன்னு நினைக்கிறேன் இல்ல? ஆர் யூ லிஸ்னிங்? கேக்குறீங்களா? கேட்க முடியுதா? ஆடிபிள். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஸோ இந்த 10 பேருமே நன்றாக கவனிங்கள். 10 பேருமே இயேசு சொன்ன காரியத்தை விசுவாசித்து அவர் போச்சுட்டார். அவர் ஆசாரியனிடத்திலே உங்களை காண்பியுங்கள், நீங்கள் சுகமானீங்க அப்படின்னு தான் அர்த்தம். அந்த வார்த்தையை சொல்லும் போது குஷ்டரோகம் அவங்களுக்குள்ள இருந்துச்சு. ஆனால் அந்த பொதுவான விசுவாசத்தின் அடிப்படையிலே 10 பேரும் போறாங்க. போகிற வழியிலே அவர்கள் சொஸ்தமானார்கள் அப்படின்னு சொல்லி தெளிவாக போட்டிருக்குது. அவர்கள் பாதி தூரம் போன பிறகு சுகமானாங்களா, இல்லது ஆசாரியனிடத்திலே தங்களை காண்பிக்கும்படியாக அந்த காரியங்களை, அந்த செரிமனிஸை நிறைவேற்றும்படியாக தேவாலயத்துக்கு அருகாமையிலே செல்லும் போது சுகமானாங்களா, இல்லாட்டி அவங்க தங்களுடைய பிரயாணத்தை இயேசு கிறிஸ்துவை விட்டு அவர்கள் திரும்பி இந்த ஆலயத்திற்கு நேராக ஆசாரியனை பார்க்கும்படியாக திரும்புகிற உடனேயே அவங்களுக்கு சுகமாச்சுதான் நமக்கு தெரியாது. இட்ஸ் நாட் வெரி கிளியர். ஆனால் அருமையானவர்களே, இந்த 10 பேருக்கும் அந்த பொதுவான விசுவாசம் அல்லது அற்பமான விசுவாசம், அந்த காமன் ஃபெய்த் இருந்துச்சு. ஆனா அந்த 9 பேருக்கும் அந்த காமன் ஃபெய்த், அந்த பொதுவான விசுவாசம் அற்பமான காரியமாகிய இந்த சுகத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்களுக்கு உதவி செய்தது. ஆனால் ஒருவன் மாத்திரம் அவன் இந்த நபரிடத்திலே திரும்பி வருகிறான். ஒருவேளை அந்த 9 பேருக்கும் கூட நன்றியறிதல் அவங்களுக்கு இல்லாம இருந்துச்சா? ஒருவேளை இயேசு கிறிஸ்துவை அவர்கள் ஏதேச்சையாக வழியிலே பார்த்திருப்பார்கள். ஆனால் திரும்பவும் அவங்கள பார்த்திருப்பாங்கன்னா நிச்சயமா அவங்க அன்றே உமக்கு நன்றின்னு சொல்லியிருப்பாங்க. கண்டிப்பா அவங்களும் நன்றி உள்ளவர்களா தான் இருந்திருப்பாங்க. ஆனா they were all very excited about their own healing. இவ்வளவு வருஷமா நான் குஷ்டரோகியாக இருந்தேன், நான் பாளையத்துக்கு புறம்பானவனாக இருந்தேன், பாளையத்துக்கு உள்ளே வருவதற்கு தகுதி இல்லாதவனாக இருந்தேன், பாளையத்திற்குள்ளே அல்லது சமுதாயத்தினாலே ஏற்றுக்கொள்ளப்பட இயலாத நிலைமையிலே நான் இருந்தேன். என்னுடைய குடும்பத்தின் நபர்களை, என்னுடைய தாய் தகப்பன் திருமணமானவங்களா என்னன்னு தெரியாது, திருமணமாயிருந்தா என்னுடைய மனைவியை, என்னுடைய பிள்ளைகளை அரவணைக்க அவர்களோடு கூட நான் வாழ தகுதியற்றவனாக, அவர்களால் கூட புறக்கணிக்கப்பட்ட நிலைமையில இருந்தேன். அப்படி இருந்த எனக்கு ஹீலிங், நான் சமுதாயத்திலே ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு நிலைமையில நான் மாறிவிட்டேன். இனிமே நான் தைரியமா ஆசாரியனிடத்துல போகலாம், இனிமே நான் தைரியமா ஆலயத்துக்கு போகலாம், இனிமே தைரியமா நான் என்னுடைய நண்பர்களிடத்துல போகலாம், இனிமே என்னுடைய தைரியமாக நான் என்னுடைய அப்பா அம்மாவை சந்திக்கலாம், இனிமே தைரியமாக நான் திருமணமாகி இருந்தா இனிமே தைரியமாக நான் என்னுடைய மனைவியை கட்டி அணைக்கலாம், என்னுடைய பிள்ளைகளை நான் அரவணைக்கலாம் என்கிற அந்த எக்ஸைட்மெண்ட் அதிகமாக இருந்தபடினாலே ஒருவேளை அவர்கள் இயேசு சொன்ன மாதிரி அந்த செரிமனிஸை நிறைவேற்றுறதுக்காக கூட போயிருந்திருக்கலாம். ஆனா அப்படி இருந்திருக்க வாய்ப்பில்லை. ஏன்னா இயேசு தெளிவாக சொல்லுகிறார், நன்றி செலுத்தும்படியாக அவங்க திரும்பி வரலையே அப்படின்னு அவர் எதிர்பார்க்கிறத நம்ம பாக்குறோம். சோ இந்த 9 பேரும் பல காரியங்களிலே அவங்க ஈடுபட்டிருந்தாங்க. 15ல இருந்து ஒரு சில வசனங்களை வாசிக்கிறேன், ஸ்கிரீன்ல பாருங்க அல்லது நம்முடைய வசனம் வாசிங்க. 15வது வசனம். அவர்களில் ஒருவன் தான் ஆரோக்கியம் ஆனதை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோட தேவனை மகிமைப்படுத்தி உள்ள அருமையானே. ஒருவேளை இவன் இயேசு சொன்னது மாதிரி ஆசாரியர்களிடத்திலே காண்பிக்க போனா கூட அந்த ஆசாரியர்கள் இவன் சமாரியனா இருக்கிறபடினாலே ஆலயத்துக்குள்ள அவனை விட்டுருக்க மாட்டான். ஒருவேளை அவங்க அந்த சடங்காசாரங்களை நிறைவேற்றுவதிலையும் அவங்க பிஸியா இருந்திருக்கலாம். He was rejected again. அவன் சுகமாயிருந்தாலும், அவனுக்குள்ளே குஷ்டரோகம் இல்லாம இருந்தாலும் அந்த ஆலயத்துக்குள்ளே செல்லும்படியாக அவன் அனுமதிக்கப்படவில்லை. But he said, I have one person. ஒருவேளை இந்த ஆசாரியன் இயேசு சொன்னபடி என்னுடைய இந்த கடமைகளை நிறைவேற்றும்படியாக ஆசாரியன் என்னை அந்த ஆலயத்துக்குள்ளே விடாம இருந்தாலும், அனுமதிக்காம இருந்தாலும் பரவாயில்ல, I have found the person, Christ. அதுதான் அருமையானவர்களே, இவனுக்கு அந்த காமன் கிரேஸ்
999% அல்லது 999 அவங்களுக்கும் இருந்துச்சு, இவனுக்கு இருந்தது. ஆனா அந்த ஒண்ணு மிக முக்கியமானது. So sorry. Yeah, so sorry. So அவன் ரட்சிக்க அந்த விசுவாசிக்க ஏதுவானவனாக அவன் மாறுகிறத நம்ம பார்க்கிறோம். ஸோ மாறி அவன் அந்த இப்போ இந்த இவனுடைய அந்த பிரதிபலிப்பிலே அல்லது இவனுடைய உணர்ச்சிகளின் பிரதிபலிப்பிலே இந்த மெய்யான விசுவாசத்தினுடைய அல்லது ரட்சிக்கும் விசுவாசத்தினுடைய எல்லா பிரதிபலிப்புகளையும் எல்லா குணாதிசயங்களையும் நீங்க இதுல பார்க்க முடியும். ஆனா குறிப்பா கிராட்டிடியூட், நன்றி அறிதல் என்கிறத மாத்திரம் பாருங்க. 15 திரும்பியும் வாசிக்கிறேன். அவர்களில் ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோட, எங்க ரோட்ல இயேசு நிற்கிறார், உரத்த சத்தத்தோட தேவனை மகிமைப்படுத்தி 16வது வசனம், அவருடைய பாதத்தருகே முகங்குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான், நன்றி செலுத்தினான். அவன் சமாரியனாக இருந்தான். 7வது வசனம், இயேசு அந்த எல்லாரும் அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும் as a God. சோ அதை அவர் எதிர்பார்க்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்பொழுது இயேசு, சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்க? சோ 18வது வசனம், தேவனை மகிமைப்படுத்துகிறதற்கு இந்த அந்நியனே ஒழிய மற்றொருவனும் திரும்பி வர காணோமே என்று சொல்லி, அருமையானவர்களே, இந்த கிறிஸ்து என்கிற நபருக்குள் இந்த நபர்தான் ரட்சிப்பு என்கிற காரியத்தை மிக மிக தெளிவுபடுத்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கும் எனக்கும் உதவி செய்வாராக. அந்த இதற்கு ஒப்பனையான ரோமர்ல இருந்து இன்னொரு வசனத்தை எடுத்து காண்பிக்க விரும்பினேன். இன்னொரு தடவை நான் காண்பிக்கிறேன். தேவனை மகிமைப்படுத்தும்படியாக, அந்த தேவனாகிய அந்த இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்தும்படியாய், தேவனை மகிமைப்படுத்தும்படியாய், இயேசுவுக்கு நன்றி செலுத்தும்படியாய் அவன் வருகிறான். சோ இந்த கிறிஸ்து என்கிற நபரிலே அவன் ரட்சிப்பை கண்டடைகிறான். அந்த மெய்யான விசுவாசம், ரட்சிக்கும் விசுவாசம் அவனுக்குள்ளே கிரியை செய்கிறத நம்ம பார்க்கணும். 19வது வசனம், இயேசு அவனை நோக்கி, நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. இப்போ அவனுடைய விசுவாசமாக அது மாறுகிறது, உன்னை ரட்சித்தது. யூ ஆர் நாட் ஓன்லி ஹீல்ட், யூ ஆர் நாட் ஓன்லி ஹீல்ட். இது வார்த்தைகள் மிக முக்கியமானது. நீ உன்னுடைய இந்த சரீர பிரகாரமான குஷ்டரோகம் நீங்கினது மாத்திரமல்ல, நீ உன்னுடைய ஆத்மாவிலே ரட்சிக்கப்பட்டாய். யூ ஆர் சேவ். இந்த காரியத்தை ஆழமாக சிந்திக்க, இதன் அர்த்தங்களை புரிந்து கொள்ள தேவனாகிய கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. யோவான் எழுதின இன்னொரு இல்லஸ்ட்ரேஷன் உங்களுக்கு சொல்லுவேன்னு சொல்லி சொன்னேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 1 முதல் 16 வசனங்களிலே இந்த 38 வருடமாக வியாதி படுக்கையிலே இருந்த ஒரு மனிதனை இயேசு சொஸ்தமாக்கின அந்த காரியத்தை நாம் பார்க்கிறோம். சோ அங்கேயும் இவன் சுகமாகிறான். பொதுவான ஒரு விசுவாசம் அவனுக்கு இருந்தது. அந்த பொதுவான விசுவாசத்தின் அடிப்படையிலே அவன் சுகமாக்கப்பட்டான். ஆனால் சுகமாக்கப்பட்ட பின்பு அவனை நீங்க பார்த்தீங்கன்னா, அவனுடைய உணர்வுகளை நீங்கள் பார்ப்பீர்களே. ஆனால் இப்பொழுது நேரம் நிறைய போகிறதுனால, அடிக்கடி இந்த நெட் வேற கட்டாயிட்டே இருக்கிறதுனால நான் முடிக்க விரும்புகிறேன். ஆனால் அருமையானவர்களே, இதை தொடர்ந்து நாம் தியானிக்க, இதை நிச்சயமாக நீங்க டெவலப் பண்ணுவீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். இதை லிங்க் பண்ணி பார்ப்பீங்கன்னு சொல்லி அருமையானவர்களே, இதை இன்னும் தெளிவுபடுத்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. சோ இந்த 11வது வசனத்திலிருந்து 16 வரையிலும் நான் வாசிக்கிறேன்.
அவன் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, சோ இவன் சுகமான பின்பு, சோ நல்லா கவனிங்க, 38 வருடங்களாக அவன் படுத்து கிடக்கிறான். 38 வருஷமாக படுக்கையிலேயே இருக்கிறான். 38 வருடங்களாக அவனுக்கு ஏமாற்றம். அந்த பெதஸ்தா என்கிற அந்த குளத்திலே இவனை இறக்கும்படியாக ஒருவரும் இல்லாதபடி ஒரு டெஸ்பரேட்டான கண்டிஷன்ல இருக்கிறான். எத்தனை தடவை அவன் முண்டி அடித்துக்கொண்டு இறங்கும்படியாய் முயற்சி செய்து, நான் நினைக்கிறேன் 38 வருடம் படுக்கை, அந்த திமிர்வாதம், அந்த வியாதியினுடைய வேதனை, அந்த கொடுமையை காட்டிலும் அவன் நான் இப்போ இறங்கிடுவேன், நான் சுகமாவேன் என்கிற ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனோடு அந்த குளத்துல இறங்க முயற்சி செய்து மற்றவர்களாலே தடுக்கப்பட்ட அல்லது மற்றவர்கள் முந்திக் கொள்ளுகிற ஏமாற்றத்தோடு திரும்பி வந்து அந்த படுக்கையிலே படுத்துக் கொள்ளுகிற மிக மிக பரிதாபமான நிலைமை. அவனிடத்துல இயேசு சொல்கிறார், நீ உன்னுடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு நட, அவ்வளவுதான். சோ அவனுக்கு ஒரு காமன் ஃபெய்த். இவர் யார் என்று அவனுக்கு தெரியவே தெரியாது. Who is this man? எந்த அளவுக்கு அவனுக்கு தெரிந்திருந்தது என்று தெரியாது. அந்த மண்டபத்திலே அநேகர் இருந்தார்கள், அநேக விதமான வியாதிகளிலே உள்ளவர்கள் இருந்தார்கள். ஆனால் ஸ்பெசிபிக்காக இந்த ஒரு மனிதனை மாத்திரம் ஆண்டவர் தேடி வருகிறார், இந்த ஒரு மனிதனுக்கு அவனை சுகமாக்கும்படியாக. ஆனால் இங்கே நீங்க நல்லா பாத்தீங்கன்னா அவனுடைய விசுவாசத்தின் அடிப்படையிலே இவர் சொல்லவில்லை. அவர் பாட்டுல சொல்லுகிறார், நீ உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட. அவனுக்குள்ள ஒரு சின்ன ஒரு பொதுவான ஒரு அற்பமான விசுவாசம் கிரியை செய்கிறத அவனை எழுப்பி நடக்கிறான். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை என்னுடைய வாழ்க்கையில ஒருவர் செய்திருக்கிறானே, அவர் யார் என்று நாம் தெரிந்து கொள்வோம், அவரிடத்துல நாம திரும்பி வருவோம், அவருக்கு நன்றி செலுத்துவோம். அவன் நினைக்கவே இல்லை. அவன் பாட்டுல அங்க பெரிய கிரவுட் இருந்துச்சு. அந்த சூழ்நிலையை நீங்க படித்து பாருங்க. இயேசுவும் he was lost in the crowd. இயேசுவும் தன்னை மறைத்து கொண்டு அந்த கிரவுடுக்குள்ள போயிடுறாரு. இந்த சுகமாக்கப்பட்ட மனிதனும் கிரவுடுக்குள்ள போயிடுறாரு. ஆனா அந்த கிரவுடுக்குள்ள இயேசு வருகிறத நம்ம பாக்குறோம். ஆக்சுவலா இந்த 14வது வசனத்துல அது வாசிக்கிறோம். 14வது வசனத்துல அருமையானவர்களே, அவர் குணமாக்கியாச்சு, அவருடைய வேலை முடிஞ்சுது. ஆனா அவரும் கிரவுட்ல போயிட்டாரு, அவனும் கூட்டத்திலே மறைந்து கொண்டார். ஆனா அந்த கூட்டத்தின் நடுவிலே ஸ்பெசிபிக்கா அந்த மனிதனை தேடி செல்கிறார் பாருங்கள். சோ அதற்கு பின்பு இயேசு அவனை தேவாலயத்திலே அவனை கண்டு, இதோ நீ சுஸ்தமானாய், அதிக கேடானது ஒன்றும் உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே. ஒரு சில காரியங்கள் இதுல இருந்து நாம் கற்றுக்கொள்கிறோம். அவனுடைய இந்த பர்டிகுலரான வியாதிக்கு ஏதோ ஒரு பாவம் தான் காரணம், அவனுடைய பாவ வாழ்க்கை காரணம். ஆனா இயேசு என்ன சொல்கிறார் என்றால், இனி பாவம் செய்யாதே என்று. சோ அவன் அப்பொழுதும் இந்த இயேசு என்று அவன் அறிந்து கொண்டு அவரிடத்திலே வந்து அவரை பின்பற்றுகிறவனாக மாறாதபடி, அந்த நேரத்திலே இந்த யூத தலைவர்கள் இயேசுவை துன்பப்படுத்தும்படியாக, அவரை சிலுவையில் அறையும்படியாக. அருமையானவர்களே, இந்த வேத பகுதி ரொம்ப முக்கியமானது. இதுக்கு பிறகு நீங்கள் யோவானிலே நிறைய இடத்துல வாசிக்க முடியும், யூதர்களின் தலைவர்கள் இந்த இயேசுவை கொலை செய்யும்படியாய் வகை தேடினார்கள் என்று. சோ இயேசுவுக்கு ஏற்பட்ட அந்த துன்பம் அல்லது பெர்சிக்யூஷன், இங்கிலீஷ்ல அப்படிதான் போட்டிருக்கு, they started persecuting Jesus. அந்த இயேசுவை துன்பப்படுத்துகிற காரியம் இங்கேதான் ஆரம்பிக்கிறது, இந்த கட்டத்திலே தான் ஆரம்பிக்கிறது. ஆகையினால இந்த சுகமாக்கும் அனுபவம் ரொம்ப முக்கியமானது. சோ எதன் அடிப்படையிலே அது ஆரம்பிக்கிறது? இவன் புரிந்து கொண்டான், இந்த இயேசுவை இந்த யூத தலைவர்கள் அவர்கள் கொலை செய்யும்படியாய் வகை தேடுகிறார்கள். ஆகையினாலே அவங்களுக்கு ஒரு க்ளூ மாதிரி கொடுக்கிறான். என்னை சுகமாக்கினவர் இயேசு என்று அவங்களுக்கு சொன்னதன் அடிப்படையிலே தான் அவங்க திரும்பி இயேசுவை துன்பப்படுத்த ஆரம்பிக்கிறார்கள். சோ இயேசுவை விசுவாசிக்காத, இயேசுவுக்கு எதிரடையாக இருந்த, இயேசுவை கொலை செய்யும்படியாக தேடின ஒரு கூட்டத்தோடு கூட அவன் சேர்ந்து கொள்ளுகிறான். அவர்களுக்கு உறுதுணையாக இருப்பது போல தோன்ற செய்கிறது அவனுடைய அந்த அற்பமான விசுவாசம், அந்த கொஞ்ச விசுவாசம், அல்லது அற்பமான சரீர பிரகாரமான சுகத்தை பெற்றுக் கொள்ளுகிற ஒரு விசுவாசம். ஆனா
அந்த இதையும் அதையும் கம்பேர் பண்ணி பாருங்க. இனிமே இயேசு ரியாலா யாரு? அவர் என்னை பாவம் செய்யாத, இனிமேல் பாவம் செய்ய அதிக கேடானது ஒன்றும் உனக்கு நேரிடாதபடி நீ பாவம் செய்யாதே என்று சொல்லுகிறாரே, அதற்கும் இயேசுவுக்கும் என்ன சம்பந்தம்? இந்த இயேசுவை நான் நேசிக்க வேண்டுமே என்கிற இயேசுவை குறித்த அந்த ஒரு நேசம், ஒரு கிராட்டிடியூட், அந்த அந்த ஒரு சமாரிய குஷ்டரோகிக்குள்ளே அவனுடைய இருதயத்திலே பொங்கி எழுந்த அந்த நஞ்சி உணர்வு இவனிலே கொஞ்சமும் இல்லாதபடி குளிர்ந்து போன ஒரு இருதயத்தை நாம் பார்க்கிறோம் இல்லையா? குளிர்ந்து போன ஒரு இருதயம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மாலை வேளையிலே shall we all come once again closer to this person Christ? என்னையும் உங்களையும் இந்த மரித்த நிலைமையிலிருந்து உயிர்ப்பித்தாரே. எத்தனையோ பேர் என்னுடைய சகோதர சகோதரிகள் மாதிரி, என்னுடைய சொந்தக்காரர்கள், என்னுடைய நண்பர்கள், பழகினவர்கள் அநேகர் இயேசுவை இப்படி இயேசுவையே இயேசுவானவரே கிறிஸ்து என்று அந்த அந்த ரட்சிப்பின் விசுவாசிக்க இயலாதபடி இருக்கும் பொழுது இவர் யார் என்று நான் அறிந்து கொள்ளும்படி என்னுடைய அந்த 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 ரட்சிப்பின் விசுவாசத்தை எனக்கு ஈவாக அவர் அருளினாரே. Let us come closer to this Christ. எத்தனை இரக்கத்திலும் கிருபையிலும் எத்தனை ஐஸ்வர்யம் உள்ளவர். இவங்க எல்லாம் அருமையானவர்களே, இந்த 10 குஷ்டரோகிகள்ல அந்த சமாரியனான குஷ்டரோகி சிலுவைக்கு முன்னால வாழ்ந்தான். அந்த பாவியான ஸ்திரீ சிலுவைக்கு முன்னால வாழ்ந்தான். சிலுவை தெரியாது, இந்த சிலுவையையும் பார்த்திருப்பார்களானால் அருமையானவர்களே, அவருடைய கிராட்டிடியூட் எவ்வளவு அதிகமா இருந்திருக்கும். இந்த மாலை வேளையிலே shall we all come closer to the cross, அந்த old rugged cross, அந்த பழுதடைந்த அந்த பழைய மரத்திலான அந்த சிலுவைக்கு அருகிலே வருவோமா? நமக்காக அந்த சிலுவையிலே தொங்கி மரித்து ஜீவனை விட்ட அந்த இயேசு கிறிஸ்து அண்டை, அந்த சிலுவையின் பாதத்தண்டையிலே நாம் வருவோமா? so that அந்த விசுவாசம் நம்மிலே இன்னும் உயிர்ப்பிக்கப்பட, இன்னும் பெருக, இன்னும் பலனடைய, இந்த மாலை வேளையில் அந்த விசுவாசம் நமக்குள்ளே ஊற்றப்படும்படியாக அந்த சிலுவையிலே தொங்கின இயேசு கிறிஸ்து அண்டை வர நெருக்கமாக வர அந்த விசுவாசம் அங்கே இருந்து நமக்குள்ளே ஊற்றப்படுகிறது. கர்த்தர் நம்ம இந்த மாலை வேளையிலே அவருடைய அந்த மெய்யான விசுவாசத்தினால் நிரப்பி, ரட்சிக்கும் விசுவாசத்தினாலும், அந்த ரட்சிக்கும் விசுவாசம் என்று சொல்லும் போது என்னை பிரசுத்தமாக்குகிற விசுவாசம், அந்த கடைசியிலே என்னை ரட்சிக்கும் விசுவாசம், என்னை ரட்சிக்கும் கிருபை, அந்த கிருபை இன்னும் புரண்டு வருகிறது. The grace is flowing like a river. The grace is flowing like a river from the cross. அந்த சிலுவை மரத்திலிருந்து அந்த கிருபையானது அது நதியை போல ஓடி வருகிறது. Shall we drink it? அதை பெற்றுக்கொள்ள கர்த்தர் தாமே நமக்கு உதவி செய்வாராக. Over to Freddy.